ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஏந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதகத்திலும் அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஜாதகத்திலே ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம் என்று 2 சக்கரங்கள் இருக்கும். சக்கரம் கட்டம் எல்லாம் ஒன்று தாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே சில சாஃப்ட்வேரில் பாவக சக்கரம் என்றும் 3வதாக ஒரு சக்கரம் இருக்கும். இந்த 3 சக்கரங்களும் எதனையெல்லாம் பலன்களாக ஒரு ஜாதகருக்கு வெளிப்படுத்துகிறது எனும் சந்தேகம் அனைவருக்குமே இருப்பது சாத்தியமாக இருக்கிறது. இந்த 3 சக்கரங்களையும் கொண்டு பலன்களை கூறுகிறார்களா என்றால் ஒரு சில ஜோதிடர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பெரும்பான்மையான ஜோதிடர்கள் வெளிப்படுத்துவது கிடையாது. ராசி சக்கரம் மட்டும் இருந்தாலே போதும் என்று பலன் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இருப்பினும் பாவக சக்கரத்தையும் நவாம்ச சக்கரத்தையும் இன்னும் மேற்கொண்ட வர்க்க சக்கரங்களையும் இணைத்து ஆய்வு செய்யும் ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம், அதன் அடிப்படைகள், அதனுடைய சித்தாந்தங்கள், அதனுடைய சூட்சமங்கள் மிக ஆழமாக பல்வேறு விஷயங்களை பிரதிபலிக்கிறது. மேலோட்டமாக எதையுமே பலன்களாக சொல்வதற்கு இங்கே சாத்தியங்கள் குறைவுதான் என்றாலும், ஒரு ஜாதகருக்குரிய துல்லியமான பலன்களை வெளிப்படுத்துவதற்கான நிறைய விசேஷ காரணிகள் பாரம்பரிய ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கான ஜாதக குறிப்பை குறித்து கொடுக்கும் பொழுதே அதில் ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், பாவக சக்கரம் என்று 3 சக்கரங்களை இணைத்து தான் கொடுக்க வேண்டும். காரணம், ஒரு பலனை துல்லியப்படுத்தி கூறுவதற்கு இந்த 3 சக்கரங்களும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஜோதிடரம் அவரவர் ஜாதகத்தை அல்லது அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்திற்கான பலன்களை கூறுங்கள் என்று கேட்கும் பொழுது அங்கே வேறு வித்தியாசங்களை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது, இந்த ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் பலன்கள் சொல்லு என்று கேட்பவர் ஒரு சாரர். அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க. என்னமோ சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, என் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் என்று சொல்பவர்கள் ஒரு சாரர். மற்றொரு சாரார்கள் குறிப்பிட்ட கேள்வி, ஐயா எனக்கு இந்த கேள்விக்கான பலன் என்ன, இந்த கேள்வியை எதிர்நோக்கி உங்களிடம் வந்திருக்கிறேன், இந்த கேள்விக்கு சரியான பதில்களை நான் இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்கிறது, ஆகவே இந்த கேள்விக்கான சரியான பலன்கள் என்ன என்று சொன்னால் போதுமானது என்று கேட்பவர்கள் அது ஒரு சாரார். இப்படி இருவேறு கேள்விகள் எழும் பொழுது பொதுவான பலன்கள் என்றால் அதனை ராசி சக்கரத்தில் உள்ள கிரகங்கள், அந்த கிரகங்களின் ஏனைய தன்மைகள், பாவகத்தில் அது தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து நிலைகளையும் ஆய்வு செய்து அவருடைய பொதுவான கேள்விக்கான பதில்களை கூறிவிட முடியும். ஆனால் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை மட்டும் கேட்கிறார். ஐயா எனக்கு இந்த கேள்வி திருமணம் சார்ந்த கேள்வி, தொழில் சார்ந்த கேள்வி, கல்வி சார்ந்த கேள்வி, வெளிநாடு சார்ந்த கேள்வி, உடல் நோய் சார்ந்த கேள்வி, எதிரிகள் சார்ந்த கேள்வி, இப்படி இன்றைய சமுதாயத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிய வண்ணம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது எனும் பொழுது கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அனைத்து கேள்விகளுக்கும் விடை என்பது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிறது. இப்போ இதற்கான பதிலை நான் துல்லியப்படுத்தி அவருக்கு சொல்லணும். அவருக்கு மற்றதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 5 நிமிடத்தில் அவருக்கான பதிலை சொன்னாலும் கூட, அவர் கேட்ட கேள்வி அரசியலில் நான் ஜெயிப்பேனா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, வேற எதுவும் நீங்க தேவையில்லை, எனக்கு சொல்ல வேணாம். நான் இப்பொழுது எம்எல்ஏவா நிற்கிறேன், எம்பியா நிற்கிறேன், எனக்கு வெற்றி உண்டா இல்லையா அதோட நிறுத்திங்க, எனக்கு இது என்ன சொல்லுங்க பாருங்க, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அந்த இடத்தில் வெறும் ராசி சக்கரத்தை கொண்டு மட்டும் பலன் சொன்னால் அங்கே பொருத்தமாக வராது. அப்போது கண்டிப்பாக நவாம்ச சக்கரத்தை ஆய்வு செய்ய வேண்டும்,
அனைத்திற்கும் மேலாக பாவக சக்கரத்தை ஆய்வு செய்தே ஆக வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்குரிய பாவகம், அவர் கேட்ட கேள்விக்குரிய காரக கிரகம் ஏதேனும் ஒரு சூழலில் பாவ சக்கரத்தில் மாறி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த நிலை கொண்டு ஆய்வு செய்யாமல் வெறும் ராசி சக்கரத்தில் இந்த கிரகம் இந்த பாவத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பாவம் மற்றும் அந்த கிரகம் தொடர்பாக பெற்ற அனைத்துமே சிறப்பாக இருக்கிறது என்ற பதிலை அறுதியிட்டு கூற முடியாது. இதன் காரணமாக பொது பலன்களுக்கு ராசி சக்கரத்தில் உள்ள கிரகங்களின் தன்மைகளையும் துல்லியமான கேள்விகளுக்கு பலன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நவாம்சம் மற்றும் பாவக சக்கரத்தை அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தில் திருமணமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திருமணம் நடக்கும் என்று கூறிவிட்டீர்கள், என் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் கூறிவிட்டீர்கள். எனக்கு எப்பொழுது எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தான் அந்த பர்டிகுலரான சம்பவத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தான் தசா புத்தி அமைப்பும் மற்றும் கோச்சார அமைப்புகளையும் அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அப்போது கேள்விகளுக்கு தேவையான எது போன்ற விளக்கங்கள், எது போன்ற எதிர்பார்ப்புகள் ஒருவருக்கு தேவையோ அதை சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்வதற்காகத்தான் பல்வேறு விதமான நுட்பங்கள் அடங்கிய காரணிகளை நம் முன்னோர்கள் அங்கங்கே கொடுத்து சென்று இருக்கிறார்கள். இப்போ ராசி கட்டத்தை வச்சு உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாதா? நான் எதுவுமே சொல்ல முடியாது. ராசியில் எனக்கு இந்த ராசி, இந்த லக்னம், இந்த ராசியில் தான் எனக்கு ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் தெரியாதா அப்படின்னு கிடையாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பொதுவான பலன்களை இந்த ராசி, நான் இந்த லக்னம் உங்கள் ராசியை சொல்லி இந்த லக்னத்திற்கு எனக்கு 5இல் ஒரு கிரகம், 7இல் கிரகம், 8இல் கிரகம், 10இல் இந்த கிரகம் இருக்குதுன்னு சொன்னாவே உடனடியாக அதை நான் பலனை சொல்லிவிடலாம். ஆனால் அது தோராயமான பலனாகத்தான் இருக்கும், பொதுவான பலனாகத்தான் இருக்கும். உங்களுக்கான தனித்துவமான துல்லியமான பலன்களுக்கு கண்டிப்பாக 3 கட்டங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த 3 கட்டங்கள் எதனை வெளிப்படுத்துகிறது? ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி சக்கரம் பாவம் மற்றும் கிரகத்தின் வெளிப்படையான நிலை. ஒரு ராசி சக்கரத்தில் எனக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது என்றால் அந்த கிரகம் சுபகிரகமா, லக்ன சுபரா, லக்ன அசுபரா, இயற்கை அசுபரா, அல்லது அந்த கிரகம் நேர்கதியில் இருக்கா, வக்ரகதியில் இருக்கா, அந்த கிரகத்தை பகை கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கிறதா, அல்லது அந்த கிரகத்தோடு நட்பு கிரகங்கள் தொடர்பு பெறுகிறதா, சுபகிரக பார்வையில் இருக்கிறதா, அது வளர்பிறையில் இருக்கிறதா, தேய்பிறையில் இருக்கிறதா, உத்தராயணத்தில் இருக்கா, தட்சணாயனத்தில் இருக்கா, இப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாமே ராசி கட்டத்தில் மட்டுமே. ராசி கட்டத்தில் மட்டுமே இவை அனைத்தையும் பார்த்து இந்த கிரகத்திற்கான அனைத்து தன்மைகளையுமே நம்மால் வெளிப்படுத்த முடியும். இது அனைத்துமே பாவம் மற்றும் கிரகத்தின் வெளிப்படையானதொரு நிலையை கொண்டு பலன்களாக அந்த ஜாதகருக்கு வெளிப்படும். அடுத்து பாவ சக்கரம் அப்படிங்கிறதுங்க, இது நிறைய ஜாதக குறிப்பில் இருக்காதுங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா மென்பொருள்லையுமே இந்த பாவக சக்கரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பாவக சக்கரம் என்பது மிக மிக நுட்பமான ஒரு சக்கரம். பாவம் மற்றும் கிரகத்தின் சூட்சமங்கள் இணைந்த நிலை. ஒரு ராசியில குறிப்பிட்ட ஒரு 5ஆம் பாவமா இருக்கலாம், 6ஆம் பாவமா இருக்கலாம், 11ஆம் பாவமா இருக்கலாம். அந்த பாவம் ராசியில் அந்த பாவத்தில் ஒரு கிரகமும், பாவத்தில் அந்த கிரகம் முன் பாவத்திற்கோ அல்லது பின் பாவத்திற்கோ சென்று இருக்கிறது என்னும் பொழுது அதனுடைய சூட்சமமான பலன்கள் என்பது ஜாதகருக்கு இணைந்து நடக்கும். இந்த பாவக சக்கரத்தில் ஏன் கிரகம் மாறுகிறது என்பது பெரும்பாலான எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேங்க. இப்போ ஒவ்வொரு ராசியிலும் 30 பாகைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். மொத்தம் 360 பாகைகள் ராசி சக்கரம். ஒவ்வொரு ராசிக்கும் 30 பாகைகளை கொண்டு 12 ராசிகளுக்கும் 360 பாகைகள் இருக்கு. இந்த 30 பாகை கொண்ட ஒரு ராசியில் ஒரு லக்னம் என்பது எந்த பாகையில் வேணாலும் நிற்கலாம்.
ஒன்றாவது பாகையில் நிற்கலாம், 15வது பாகையில் நிற்கலாம், அல்லது இறுதியில் இருக்கக்கூடிய 30வது பாகையில் கூட லக்னம் ராசியில் நிற்கலாம். லக்ன புள்ளி, லக்னம் நின்ற அந்த பாகை. இப்படி இருக்கும் பொழுது 30வது பாகையில் இருந்தாலும் அந்த ராசியில் தான் லக்னம் இருக்கும். 1வது பாகையில் இருந்தாலும் 15வது பாகையில் இருந்தாலும் அந்த லக்னம் இருப்பது என்னவோ அந்த ராசி தான். ஆனால் பாவக சக்கரம் என்பது 2 விதமாக இருக்கு. அதாவது லக்ன புள்ளி எங்கே இருக்கோ அந்த புள்ளியிலிருந்து 30 பாகைகளாக அடுத்தடுத்து வரக்கூடியது அடுத்த பாவமாக இணைத்து கொண்டு செல்வதும் ஒன்று இருக்கு. அல்லது லக்ன புள்ளியை மையமாக கொண்டு முன் 15 பாகை பின் 15 பாகையாக கணக்கிட்டு செல்லக்கூடிய ஒரு கணக்கீடும் உண்டு. இது 2 கணக்கீடுகளுமே செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ராசியில் ஒரு லக்னமோ அல்லது ஒரு கிரகமோ ஒரு பாகையில் நின்றாலும் பாவக சக்கரத்தில் அது வேறு பாவத்திற்கு மாறக்கூடிய நிலை சில ஜாதகங்களில் இருக்கும். பெரும்பான்மையான ஜாதகங்களில் இருக்கும். ஏன் ஜாதகத்திலாம் அப்படி இல்லையே, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது போன்ற பாகை அடிப்படையில் ராசியில் லக்னம் என்பது சரியான ஒரு அமர்வில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு வீடுகளில் அந்த கிரகங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இல்லாத இருக்கும். அதே போல் எல்லா கிரகமுமே கிட்டத்தட்ட அந்தந்த ராசிக்கு உட்பட்ட பாகைக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த ராசிக்கு போகவில்லை என்று அர்த்தம். இதுதான் பாவக சக்கரத்தோடைய ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம். இப்போ ராசி சக்கரத்தில் உள்ள ஒரு கிரகம் பாவக சக்கரத்தில் வேறு வீட்டிற்கு செல்லும் போது, வேறு வீடுன்னா என்ன, பக்கத்து வீட்டுக்கு தான் போகும். ஒன்று முன்னாடி வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது, அல்லது அடுத்த வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்படி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அது அந்த கிரகம் அந்த பாவத்தின் 2 தன்மைகளையுமே இணைத்து கொண்டு சூட்சமமாக வெளிப்படுத்தும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசி சக்கரத்தில் உள்ள ஆதிபத்திய தன்மை, அந்த நிற்கக்கூடிய கிரகத்தின் தன்மை என்பது பெரும்பாலும் வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இங்கே பாவக சக்கரத்தில் ஒரு கிரகம் மாறுகிறது, வேறு வீட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த வீட்டு பலனும் ஜாதகருக்கு 100% நடக்கும். அது சூட்சமமாக நடக்கும். அது மட்டும்தான் நல்லா மைண்டில் கவனிக்கணும். இப்போ தேர்டுக்கு போகும்பொழுது நவாம்ச சக்கரம். இந்த நவாம்ச சக்கரம் அப்படின்னா அது என்ன பண்ணுது என்னும் பொழுது கிரகத்தின் பலத்தை ஆய்வு செய்யக்கூடிய துல்லியமான நிலை. இங்கே பாவம் கிரகம் சார்ந்து இந்த 2 நிலைகளை இந்த 2 சக்கரத்தில் பார்த்தோம். இந்த நவாம்ச சக்கரம்ங்கிறது இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக என்ன பண்ணுறாங்க, டாக்டர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது, இந்த எலும்பு எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கு என்பது மேலோட்டமாக அவருக்கு வீக்கம் இருக்கு, வலிக்குது, காலு கீழே விழுந்துட்டேன் உடைஞ்சிருச்சுங்கிறதெல்லாம் தெரிந்தாலும் எந்த அளவு அங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது, சிங்கிள் ஃப்ராக்சரா மல்டிபிள் ஃப்ராக்சரா அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இது போன்ற அடுத்த தொழில்நுட்ப கருவிகள் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அங்கே தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு அந்த எக்ஸ்ரேவில் ஆய்வு செய்யும்போது 3 இடத்துல உடைஞ்சிருக்கு, நிறைய சிதறி 2-3 தூள்கள் அங்கே உள்ளேயே இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கு, சிக்கிக்கிட்டு இருக்கு, 2 நரம்பு அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு என்றெல்லாம் தொழில்நுட்ப இயந்திரங்களை வைத்து கொண்டு சொல்வதை போல துல்லியமாக இந்த கிரகம் எந்த அளவு பலமடைந்திருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம்தான் நவாம்ச சக்கரம். இப்படிப்பட்ட இந்த 3 சக்கரங்களையும் இணைத்து ஒரு கிரகத்திற்கான ஒரு பாவத்திற்கான பலன்களை கூறும் பொழுது அங்கே துல்லியத்தன்மை என்பது எக்ஸலண்ட்டாக வெளிப்படும். இந்த பாவக சக்கரத்தில் கிரகங்களுடைய பார்வைக்கு கிரகங்களுடைய வேறு விதமான விஷயங்களுக்கு அங்கே பலனை பார்க்கக்கூடாது. அதற்கான விதி என்பது என்ன அப்படின்னா, பாவச்சக்கரத்தில் ஒரு கிரகம் ராசியில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த வீட்டிற்கு மாறி அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பாவத்தின் பலன்களை கண்டிப்பாக ஜாதகருக்கு வழங்கும் என்று அர்த்தம். ஆனால் அந்த கிரகம் அங்கே அமர்ந்த இடத்திலிருந்து ஏனைய கிரகத்தை பார்ப்பதோ அல்லது ஏனைய கிரகம் இந்த கிரகத்தை பார்ப்பதோ இருக்கக்கூடிய பலன்கள் என்பது அங்கே இருக்காது. பலன்கள் பார்வை பலன்களுக்கு ராசி சக்கரத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடியதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவக கட்டத்தில் அந்த கிரகம் அமர்ந்த அந்த பாவக பலனை அப்படியே ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதாங்க விஷயம். நம்ம உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். அதாவதுங்க, இந்த வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறது இங்கே சைடில் கொடுத்துருக்கேன்.
ராசி சக்கரம் என்பது எந்த வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் என்ன ஸ்தான வலிவில் இருக்கிறது என்பதை குறிக்கும். பாவச்சக்கரம் என்பது மேற்கண்ட நிலையில் ராசியில் உள்ள கிரகம் மேலும் சூட்சமமாக எதை செய்ய இருக்கிறது என்பதை குறிக்கும். மூன்றாவதாக நவாம்ச சக்கரம் ராசியில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் தனது வலுவை ஜாதகர் வாழ்நாள் முழுக்க எந்த விதத்தில் வழங்க இருக்கிறது, எப்படி வழங்க இருக்கிறது என்பதை குறிக்கும். இந்த மூணுக்கும் உண்டான வித்தியாசத்தை நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையே காட்டியிருக்கேன். இதில் 3 சக்கரங்களையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ராசி சக்கரம், பாவக சக்கரம், நவாம்ச சக்கரம். ஆக்சுவலி ஒவ்வொரு மென்பொருள்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ராசி சக்கரத்துக்கு பக்கத்தில் எப்போவுமே நவாம்சம் இருக்கும். பாவக சக்கரத்தை அதற்கு அருகில் போட்டிருப்பாங்க, அல்லது சில பேர் கீழே போட்டிருப்பாங்க, அல்லது பாவக சக்கரத்தை சில சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 சக்கரம் தான் பெரும்பாலும் இருக்கும். பாவக சக்கரம் என்பது இறுதியாகவோ அல்லது கீழ்நிலையிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும். எனிகவ் இந்த 3 சக்கரத்தையும் மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ராசி சக்கரம் என்பது பிரதானமானது, அதில் மாற்றுகிறதே கிடையாதுங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்ப சுப அசுப விளைவுகளை பலன்களாக வெளிப்படுத்தக்கூடிய முதன்மையான சக்கரம் என்பது ராசி சக்கரம். அந்த ராசி சக்கரத்தின் கிளை சக்கரங்களாகத்தான் ஏனைய சக்கரங்களை பாவிக்க வேண்டுமே ஒழிய ராசி சக்கரத்தை விடுத்து ஏனைய சக்கரங்களை மிக பிரதானப்படுத்தி கூறுவது என்பது அது சிறப்பு இல்லைங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க. இப்போ ராசி சக்கரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன தன்மைகள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ராசி சக்கரம் பார்த்த உடனே நீங்கள் இப்படி தாங்க, ஏன் உங்கள் குணம் இப்படி, உங்களுடைய பொருளாதாரம் இப்படி, உங்களுடைய வருமானம் இப்படி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தொழில், அனைத்து விதமான விஷயங்களும் அங்கே தெரிஞ்சிடும். இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் யாருக்காவது எந்த ஜாதகத்திலேயாவது ஒரு கிரகம் பாவக சக்கரத்தில் மாறி இருக்கிறது எனும் பொழுது அங்கே பலன்கள் என்பது இரு பாவகத்தின் பலன்களும் இணைந்து அந்த ஜாதகருக்கு வெளிப்படும் என்பது தான் இங்கே ஹைலி சீக்ரெட். 2 விஷயம் அவருக்கு இணைந்து நடக்கும். 2 விஷயம் இணைந்து நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அது பிரைமரியா, அதுதான் வெளிப்படைய பிரைமரியா இருக்கும். ஆனால் பாவக சக்கரத்தில் அந்த கிரகம் எந்த வீட்டில் மாற்றம் பெற்று இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அதை மனதில் நிறுத்தி அதனுடைய தேடலுக்காக ராசி சக்கரத்தில் உள்ள பாவத்தின் வாயிலாக ஜாதகர் செயல்படுவார். அதாவது செயல்பாடு என்பது ராசி சக்கரத்தில் உள்ள அந்த கிரகம் உள்ள வீடு, அதனுடைய டெஸ்டினேஷன் நோக்கம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? சார் நான் வேலைக்கு போகிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது, நான் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னுடைய ஜோதிடத்தின் இலக்கு ஒன்று இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நான் ஜோதிடம் யூடியூப்பில் பதிவு போடுறாரு இவருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜாதக பலன் பார்க்குறாருங்கிறதும் சில பேருக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி என்னுடைய இன்னும் நோக்கங்கள்லாம் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. மேபி நான் புத்தகங்கள் எழுதுறது கூட இப்போ சிலருக்கு தெரியும். புத்தகங்கள் நம்ம விநியோகம் பண்ணுறோம். அதை தாண்டி இன்னும் இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது நானாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதுதாங்க பாவக சக்கரத்தில் அந்த கிரகம் மாறி ஒரு இடத்துல போய் உட்காருது இல்லைங்களா? பக்கத்து வீட்டில் அமர்கிறது அல்லவா? அந்த வீட்டின் வேலை என்பது இந்த கிரகம் இதையும் இவருக்கு செய்து கொடுக்க இருக்கிறது. அதற்காரணத்திற்காகத்தான் ஜாதகர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய சூட்சமம். கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் நல்லா கவனித்து கேளுங்க. அதாவது பாவக சக்கரம், இந்த உதாரணத்தில் பாருங்கள், இந்த ஜாதகர் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கார். மகர லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் கடகமாக வருகிறது. இந்த கடகராசியின் அதிபதியான சந்திரன் இவருக்கு 6ஆம் இடத்திலே அமர்கிறார். 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது இந்த 6ஆம் இடம் என்பது இவரின் சகலவிதமான சேவையை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகரின் சேவை, ஜாதகர் பிறருக்கு செய்ய வேண்டிய சேவையும் இதேதான். ஜாதகர் எங்கே எப்படி உயர்வை தேடி செல்கிறார் என்பதும் இந்த 6ஆம் இடம்தான். ஜாதகரின் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதும் இந்த 6ஆம் இடம்தான். அது ஜாதகரின் நோயாகட்டும், எதிரியாகட்டும்,
கடனாகட்டும், அனைத்துமே இந்த 6ஆம் இடம் தான் குறிக்கும். ஆகவே இந்த 6ஆம் இடத்தில் இந்த 7ஆம் அதிபதி வந்து அமரும் பொழுது ஜாதகரின் அனைத்து விதமான நோயாகட்டும், இவருடைய கடனாகட்டும், இவருடைய சேவை மனப்பான்மையாகட்டும், இவர் எந்த அளவிற்கு உழைப்பின் தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்ற அனைத்திற்குமே மூல கருவியாக இவர் மனைவி, அல்லது இது வந்து ஆக்சுவலாக ஆண் ஜாதகம் தாங்க. இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் இங்கே கணவராக எடுத்துக்கணும். இப்போது இவருடைய மனைவி இவருக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கிறார் என்றும், அதோடு அவரும் இவருடைய உத்தியோக வாய்ப்பிற்காக அவரும் இணைந்து உத்தியோகத்திற்கு செல்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த சூழல் என்பது ஜாதகரின் 6ஆம் இடம் என்ற சேவைக்காக மனைவியும் தன்னை இணைத்து கொள்கிறார் என்று அர்த்தம். 2 பேரும் ஒரே இடத்துல வேலையில் இருப்பாங்க, 2 பேருமே வேலைக்கு போவாங்க, 2 பேருமே சேர்ந்து 2 பேரும் ஜாயிண்டாக போட்டு பேங்கில் கடன் வாங்குவாங்க, 2 பேரும் சேர்த்து கடனை வாங்கி கடனை ரிட்டர்ன் கட்டுவாங்க. ஒரு பிரச்சனை என்று வந்தால் இருவருமே அதை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆகும். இவருக்கு நோய் வந்தால் அந்த நோயோடு சேர்ந்து அவரும் வந்து அதை ஷேர் பண்ணுற மாதிரி வரும். இப்படி எல்லா வகையிலும் மனைவி அதோடு இவருக்கு பக்கபலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக இங்கே உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக ராசி சக்கரத்தில் தெரிகிறது. ஆனால் இந்த சந்திரன் பாவக சக்கரத்தில் உதாரணமாக இங்கே 7ஆம் இடத்துக்கே வந்துட்டார்னு வச்சுங்க, ஆட்சி வீட்டுக்கு சந்திரன் வந்து விட்டார். ஆகவே இங்கே மனைவி மிக வலிமையாக இருக்கிறார் என்று அர்த்தம். மனைவி இந்த ஜாதகரின் 1ஆம் பாவம் என்ற குணநலன்கள், 1ஆம் பாவம் என்ற ஜாதகரின் கௌரவம், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் இவரின் மனைவி என்பவர் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். தனித்த சந்திரனாக இருக்கிறார். தனித்த சந்திரனாக சுய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரன் இவருக்கு மிக பக்கபலமாக சகல விதமான அறிவுத்திறன், மதிநுட்பம், தன்னுடைய அறிவு சார்ந்த அனைத்தையும் இந்த ஜாதகருக்கு அப்பப்போ கவுன்சிலிங் கொடுக்கறது, நிறைய விஷயங்களை இவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருப்பார் என்பதை இங்கே பாவ சக்கரத்தில் குறிக்குது. ஆனால் வெளிப்படையாக இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செய்யக்கூடிய வேலைகள் மறைமுகமாக இந்த ஜாதகருக்கு பின்புலமாக இவரின் மனைவிதான் இவரின் உயர்வுக்கு, இவருக்கு மதியாக, இவருடைய மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அதுதான் மிக மிக சூட்சமம். இங்கே நல்ல கவனிங்க. மறுபடியும் ராசி சக்கரத்தில் 6ஆம் இடத்தில் உள்ள இந்த சந்திரன் பாவக சக்கரத்தில் 7ஆம் இடத்தில் இருப்பதால் இங்கே 7ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 7ஆம் இடத்தில் மனைவி வலிமையாக இவருக்கு அனைத்து வகையான ஆற்றலையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார் என்று எடுத்துக்கணும். இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வை வந்து பாவகத்துக்கு இல்லை, அதனால் சந்திரன் லக்னத்தை பார்க்குறாருங்கிறது சொன்னது நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் ராசி சக்கரத்துக்கு தான் பாவம் பார்வைகள். சரி, இங்கே சந்திரன் ஆனால் வலிமையாயிட்டார். அப்போ இந்த 2 வீட்டு பலன்களையுமே இணைத்து நீங்கள் வந்து பலன்களுக்கு எடுக்கணும். வெளிப்புறமான பார்வைக்கு ராசி சக்கரம், மறைமுகமான பார்வைக்கு 7ஆம் இடம். அப்போது இந்த சந்திரன் என்ற இந்த கிரகம் 7ஆம் இடம் என்ற இந்த வீட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். பாவக சக்கரத்தில் அந்த கிரகம் எங்கே போய் அமர்ந்ததோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவத்தை கொடுக்கும், ஃபோக்கஸை கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய இவரின் ஊழியத்திற்கு, இவரின் கடனுக்கு, இவரின் பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த கிரகம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் தனது நிலை சார்ந்து, தனது உயர்வு சார்ந்து, தனது புகழ் சார்ந்து, தனது கௌரவத்தையும் எந்த வகையிலும் இழக்கக்கூடாது என்பதிலையும் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் என்றெல்லாம் பலன்களை இரு பாவகத்தையும் கொண்டு ஆய்வு செய்து வெளிப்படுத்த வேண்டும். சரிங்க, இந்த சந்திரன் இங்கே இல்லைங்க. சப்போஸ் சந்திரன் வந்து இங்கே போயிட்டு தான் வைப்போம். சந்திரன் 5ஆம் வீட்டிற்கு பாவகட்டத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இங்கே உச்ச வீடாக வந்துருச்சுங்க. சந்திரன் இப்போ உச்சமாயிட்டார். உச்ச வீட்டில் சந்திரன் இங்கே வந்து அமர்ந்த பிறகு இந்த மனைவி என்ற இந்த 7ஆம் இடம் என்ற கலத்திரம், 7ஆம் இடம் தாங்க கூட்டு தொழிலை குறிக்கும், 7ஆம் இடம் தாங்க நண்பர்களை குறிக்கும். இப்படிப்பட்ட இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில்
இவருக்கான நெருக்கடியாக இருந்தாலும், இப்போ ஒரு கூட்டுத் தொழில் இவர் ஆரம்பிக்கலாமான்னு இந்த ஜாதகர் கேட்குறாருங்க. கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கலாம் என்றால், இங்கே நம்ம ராசி கட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கு. இல்லைங்க, உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்களுக்கு விரயம் ஆயிடுங்க. உங்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய விரயமாக இருக்குங்க. அதனால் ஒன்றும் சரி வராதுங்க. அங்கேயே பகை வருங்க, கடன் வருங்க, பிரச்சனை வருங்க, எதிர்ப்புகள் வருங்க அப்படின்னு சொல்கிறோன்னோ அப்படிங்கிற பலன் தான் இங்கே நமக்கு வெளிப்படும். ஆனால் இந்த சந்திரன் பாவகத்திலே இந்த வீட்டுக்கு போயிட்டாருங்க. சந்திரன் இந்த வீட்டுக்கு போயிட்டதுனால இங்கே ஆரம்பத்தில் நீங்கள் தொழிலுக்காக, கூட்டு தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா கடனை வாங்கி கண்டிப்பாக போடுங்க. அது பிற்காலத்தில் சிறிது காலம் ஆக ஆக உங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடிய நிலையில் அந்த 7ஆம் இடத்து கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு விருத்தி அடையும் என்ற பலனை நாம் வெளிப்படுத்தணும். ஆனால் உடனே இல்லை, அடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் கடனாக தான் வாங்கணும், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும், கடன் வாங்கி பண்ணலாம், நண்பர்களோட இன்னும் 2-3 பேரை கூட பார்ட்னர் போட்டுக்கலாம். ஆரம்பத்திலே நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. போக 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 அப்படியே உங்களுக்கு அந்த கடனை கட்டி அந்த நட்பும் உயரும், அந்த தொழில் சந்தோஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கும், மகிழ்ச்சிகரமான நிலை என்பது இதன் மூலமாக இருக்கும் என்பதை பாவக சக்கரத்தில் இந்த சந்திரன் உச்சத்திலிருந்து இந்த 6லிருந்து 5ற்கு மாறும் பொழுது இதற்கான பலனாக இங்கே வெளிப்படும். இதுதாங்க ராசிக்கும் பாவத்திற்கும் உள்ள வேறுபாடு. பலன்களை எப்படி சொல்லணுங்கிற விதமும் இதுதான். இதே போல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவகத்திலிருந்து அடுத்த வீட்டிற்கு மாறுகிறது என்பதை பொறுத்து பலன்களை மாற்றி சொல்ல தெரிய வேண்டும். அடுத்து நவாம்சம் என்ன செய்யுது அப்படின்னா, இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்காரு ராசி சக்கரத்தில். இந்த சந்திரன் நவாம்சத்திலையும் இந்த இடத்துல இருக்காரு. இப்போ புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் நிற்கும் பொழுது நவாம்சத்தில் அதே வீட்டிலேயே சந்திரன் வருவார். இப்போ இதை நம்ம வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரகம் என்பது பலமாக அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அப்போ இந்த கிரகம் பலமாக இருந்தால் இந்த கிரகத்தின் இந்த ஆதிபத்திய வீடும் பலமாக இருக்கும், அந்த கிரகம் நின்ற வீடும் பலமாக இருக்கும் என்ற ஒரு தன்மையின் அடிப்படையிலே இவரின் ஜாதகரின் 6ஆம் இடம் இங்கே வலுவாக இருக்கிறது. ஜாதகரின் 6ஆம் இடம் வலுவாக ஒருவருக்கு இருக்கும் பொழுது இவர் பல வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடியவராக இருப்பார். பல பேருடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர், அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய தொழில்களை உருவாக்கக்கூடியவர் என்றெல்லாம் 7ஆம் இடம் சார்ந்தும் 6ஆம் இடம் சார்ந்தும் பலன்களை அந்த ஜாதகருக்கு பாசிட்டிவாக சொல்லலாம். அதே போன்று நிறைய உத்தியோகம் தொடர்பான மாற்றங்களை செய்யக்கூடியவர் என்றும் சொல்லலாம், விரைவான கிரகம் என்றும் சொல்லலாம். இதோடு கூட அந்த ராசிகளின் தன்மைகள், அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்று பலன்கள் இன்னும் விரிவடைந்து கொண்டே போகும். ஆனால் நம்முடைய சிந்தனைக்காக ராசி சக்கரம், பாவச்சக்கரம், நவாம்ச சக்கரம் என்னென்ன வேலைகளை செய்யும் என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த பதிவை கொடுத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. ராசி சக்கரம் என்பது பொதுவான அனைத்து செய்திகளையும் அந்த கிரகம் நின்ற வீட்டின் வாயிலாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். பாவக சக்கரம் என்பது எந்த வீட்டிற்கு ராசியில் உள்ள கிரகம் மாறுகிறதோ அந்த வீட்டு பலனையும் இணைத்து கொண்டு சூட்சமமாக அது செயலாக்கி கொண்டு இருக்கும். நவாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் அதே வீட்டில் நிற்கும் பொழுது அது வர்க்கோத்தமம் என்ற தன்மையை அடைகிறது. அப்படி இல்லை என்றாலும் கூட இங்கே சந்திரன் இங்கே இருக்கு, ஆனாலும் நவாம்சத்தில் இந்த வீட்டில் உச்ச வீட்டில் இருக்கிறது எனும் பொழுது இந்த 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார் என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். ஆரம்ப காலத்தில் கலத்திரம் என்பது ஒரு சாதாரண நிலையில் வாழ்க்கை தரத்தோடு இவரோடு குடும்ப வாழ்க்கையில் இணைந்தாலும் பிற்காலங்களில் காலம் செல்ல செல்ல இவரின் மனைவியாகட்டும், இவரின் நட்பு வட்டாரங்களாகட்டும் அல்லது கூட்டு தொழிலாகட்டும் பல மடங்கு விரிவடைந்து பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தை சந்திக்கும் என்பதையும் நவாம்சத்தில் இந்த கிரகம் உச்ச வீட்டில் அமரும் பொழுது அதனை நாம் வலுவாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த கிரகத்திற்கான காரகத்துவம், பாவத்திற்கான காரகத்துவம், அதே கிரகம் இருவீடு ஆதிபத்தியமாக இருந்தால் அந்த இருவீடு ஆதிபத்தியத்தையும் இணைத்து கொண்டு பலன்களாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த 3 சக்கரங்களையும் இணைத்து கொண்டுதான் பலன்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். எனக்கு பொது பலன் தாங்க, மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ராசி கட்டத்தோடய முடிச்சுக்கிட்டு உங்களுடைய
பலன்களை நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் எனக்கு ஷார்ப்பாக வேணுங்க, அக்யூரேட்டாக வேணுங்க என்று கேட்பவர்களுக்கு 3 சக்கரங்கள் இல்லாமல் பலனை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.